பொதுத்துறை சார்பில் முன்னாள் படை வீரர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு துறைகளுக்கு TNPSC மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பயனடையும் வகையில் வரும் காலங்களில் இந்த திட்டம் செயல்பட்டு வரும். முன்னாள் படை வீரர்களை தொழில் துவங்கி வைப்பதற்கான முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொற்கரங்களால் துவக்கி வைத்து 15 முன்னாள் படை வீரர்களுக்கு வங்கி காசோலையை வழங்கி சிறப்பிக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி அம்மா. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை முன்னாள் படை வீரர் தொழில் முனைவோர்களுக்கு சுய தொழில் துவங்குவதற்கான மூலதன மானிய ஆணைகளை வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக சென்னையைச் சேர்ந்த சிப்பாய் ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் வேண்டிக் அழைக்கின்றோம். இவருக்கு டிராவல்ஸ் தொழில் செய்வதற்காக 5,10,000 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹவில்தார் JS சுப்பிரமணி அவர்களை அழைக்கின்றோம். மக்கும் தொகுப்புகளை உற்பத்தி செய்தல் தொழிலுக்கு 9,74,160 ரூபாய் மானியம். கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். கள தகவலை சொல்லுங்க. முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை சார்பில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் என்பது இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் படை வீரர்களினுடைய தொழில் வாழ்வாதாரம் பெறும் வகையில பல்வேறு வகையான திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரை தொழில் கடன் வழங்குவதற்குண்டான திட்டம் என்பது முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டமாக தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து கடன் தொகைக்கான அந்த காசோலைகள் எல்லாம் தற்போது வழங்கி வருகிறார். இந்த திட்டத்தின் கீழே கடன் தொகையில 30% மூலதன மானியமும் 3% வட்டி மானியமும் வழங்கப்படும். எந்த தொழில் அவர்கள் செய்ய விரும்புகிறார்களோ அதற்கு தேவையான திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டுக்கான பயிற்சியும் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் குடும்பத்தார்களுக்கு வழங்கப்படும். அந்த அடிப்படையில் தான் முன்னாள் படை வீரர்கள் நலத்துறையின் சார்பில் முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற அடிப்படையில இந்த திட்டத்தின் மூலமாக 1 கோடி ரூபாய் வரை தொழில்கடனுக்கான திட்டம் என்பது தமிழக முதலமைச்சரால் காக்கும் கரங்கள் என்ற அடிப்படையில திட்டம் தொடங்கப்பட்டு பல்வேறு படை வீரர்களுக்கு முன்னாள் படை வீரர்களுக்கு அதற்கான காசோலைகளை தற்போது வழங்கி வருகிறார் தமிழக முதலமைச்சர். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.